Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வணக்கம். கடந்த பல ஆண்டுகளாக ஆட்டோ, கால் டாக்ஸி, மேக்ஸி கேப் மற்றும் சரக்கு வாகன ஓட்டுநர்கள் அப்படின்னு ஓட்டுநர்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஆட்டோ, கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக மிக முக்கியமாக 2021 முதல் தமிழக அரசாக திமுக பொறுப்பேற்ற பின்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து துறை ஆணையர், அமைச்சர் ஆகிய அனைவரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம், மனுக்களை கொடுத்துருக்கிறோம். சரிங்களா? ஆனால் அந்த மனுக்கள் மீது இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கைகளுமே எடுத்தது கிடையாது. தொடர்ந்து அலக்களிக்கப்படுறோம். மிக முக்கிய கோரிக்கைகளாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் என்ன பண்ணுறோம், போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இந்த கோரிக்கைகள் எதையுமே நிறைவேற்றப்படாதனால வருகின்ற போக்குவரத்து மானிய கோரிக்கை, ஏற்கனவே 2023 போக்குவரத்து மானிய கோரிக்கை அப்போ நாங்கள் போராட்டம் முற்றுகை அறிவித்தோம். போக்குவரத்துறை அமைச்சர், அப்போதைய போக்குவரத்துறை ஆணையர் நிர்மல்ராஜ் ஆகியோர் எங்களை அழைத்து பேசி உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். நாங்கள் 2 வருஷம் போக்குவரத்து மானிய கோரிக்கை போயிடுச்சு. 2024 போயிடுச்சு. இப்போ 2025 23 வருது, ஏப்ரல் 23. ஆனால் இதுவரை எந்த விதமான ஒரு கோரிக்கை, ஒரு 10 கோரிக்கை வைக்கிறோம்னா ஒரு 2 கோரிக்கை நிறைவேற்றிட்டோங்க, மீதியை செஞ்சு கொடுக்குறோன்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது. இது வரைக்கும் எதுவுமே செஞ்சு தரல. அதற்கு நேர்மாறாக, சரிங்களா, பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள்ல அதிகாரிகளை அணுகவே முடியலை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உளுந்தூர்பேட்டை ஆர்டிஓலாம் போகிறோம்னா ஒரு உரிமையாளர் நேராக போய் ஒரு எஃப்சி எடுக்கிறதுக்கோ இல்லை பர்மிட் எடுக்கிறதுக்கோ போகிறாருன்னா வந்தால் இடைத்தரகர்கள் வழியாக வாங்க, ஏன் நேரடியாக வர்றீங்க, நீங்கள் யார் வந்து பண்ணுறதுக்கு? அந்த அலுவலகம் இருக்கிறதே அந்த தொழிலாளர்களுக்காக, பொதுமக்களுக்காக அப்படின்றது இல்லாமல் ஒரு அராஜக போக்கில் தான் இன்றைக்கி வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் லஞ்ச ஊழலில் திகச்சிக்கிட்டு இருக்கு. இதற்கு எதிராக தமிழக அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க மறுக்குது. எனவே இந்த ஓட்டுநர் தொழிலாளர்களுடைய போராட்டத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தர வேண்டும். எங்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு சட்டமன்றத்தில் அனைவரும் பேச வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போராட்டம் வெறும் ஏதோ ஓட்டுநர்களுடைய போராட்டமாக மட்டும் இருக்காது. ஆயிரக்கணக்கான ஆட்டோ, கால் டாக்ஸிகளோடு சேர்ந்து எங்களுடைய முற்றுகை போராட்டத்தை நடத்துகின்றோம். எனவே இந்த முற்றுகை போராட்டத்திற்கு அனைவரும் பொதுமக்களும் ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜாகிர் ஹுசைன், தலைவர், தமிழ்நாடு ஆட்டோ, கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பு. வணக்கம். தமிழ்நாடு ஆட்டோ, கால் டாக்ஸி கூட்டமைப்பு சங்கங்கள் சார்பாக பல ஆண்டுகளாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 2013 அப்புறம் 12 ஆண்டுகளாக மாற்றப்படாத ஆட்டோ கட்டணங்களை உயர்த்த வேண்டும். அதுமாதிரி பைக் டாக்ஸியை முறைப்படுத்த வேண்டும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸி கேப், அதாவது 4+1, 6+1, 7+1 இது போன்று 12 சீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வண்டிகளுக்கு மேற்கொண்டு சீட் பர்மிட்டை அதிகப்படுத்த வேண்டும். அதுமாதிரி ஓலா, ஊபர், போர்ட்டர் போன்ற கார்ப்பரேட் கம்பெனிகளை முறைப்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். அந்த போராட்டத்துக்கு இதுவரையிலும் ஆளக்கூடிய அரசும் சரி, இதுக்கு முன்பு ஆண்ட அரசும் சரி, எந்த ஒரு செவியும் சாக்கியில. இது சம்பந்தமாக வருகின்ற 23/4/2025 சட்டமன்ற கோரிக்கை, அதாவது போக்குவரத்து மானிய கோரிக்கை அன்று சட்டமன்ற முற்றுகை போராட்டம் மிக ஆட்டோ, கால் டாக்ஸியோடு சேர்ந்து மிக பிரம்மாண்டமான ஒரு போராட்டத்தை ஓட்டுநர்கள் எல்லாருமே சேர்ந்து செய்ய இருக்கிறோம். ஆகையால் அனைத்து பொதுமக்களும் அனைவரும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அதே மாதிரி சட்டமன்றத்தில் அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து மனு கொடுத்துருக்கிறோம். அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களும் தயவு செய்து இந்த ஆட்டோ, கால் டாக்ஸி ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களை வஞ்சிக்காமல் அனைவரும் இந்த விஷயத்தை செய்து கொடுக்குமாறு அன்போடு அனைத்து சார்பாக கேட்டுக்கிறோம். இல்லை, போராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைலாம் அனுமதி வழங்கப்படலை. ஆனால் நாங்கள் காவல்துறையை சந்தித்து இது சம்பந்தமாக பேசியிருக்கிறோம். அனுமதி வாங்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பேர் அதேமாதிரி அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சொந்த பயன்பாட்டு வாகனங்களா, அது பைக்காக இருக்கட்டும், அந்த காராக இருக்கட்டும், தொடர்ந்து ஆங்காங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. நாங்கள் பர்மிட் வாங்கி எஃப்சி, இன்சூரன்ஸு, பொல்யூஷன் இது போன்ற பர்மிட் வாங்கி டேக்ஸ் கட்டி அதுக்கான பேட்ச் லைசன்ஸ் வச்சு வண்டி ஓட்டுறோம். ஓன் போர்டு எங்கே பார்த்தாலும் அது பைக்காக இருக்கட்டும், சொந்த பயன்பாட்டு ஓடிட்டு இருக்குது. அதை கண்டிப்பாக உடனடியாக அனைத்து ஆர்டிஓலும் சுற்றறிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா என் பேர் தமிழ்நாடு ஆட்டோ, கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ஆர் வெற்றிவேல்.
ஆச்சு மாதிரி வழி விட்டுங்க.